வணக்கம் அன்பார்ந்த தமிழீழ மக்களே. மக்களவையின் உருவாக்கம் சார்ந்து சுவிஸ் தேர்தல் குழுவினர் பல இடங்களில் விளக்க கூட்டங்களை நடத்தி வரினும் சகல மக்களுக்கும் இதனது விளக்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இக்குறுகிய விளக்க உரையை இங்கு தருகின்றோம். ஆகவே மக்களவை என்றால் என்ன? மக்களவை என்பது சுவிஸ் வாழ் தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்காக ஜனநாயக முறையில் அமைக்கப்படும் ஒரு கட்டமைப்பாகும். தமிழ் மக்கள் இச்சபைக்குரிய பிரதிநிதிகளை தாமே தேர்வு செய்து அனுப்புவதன் மூலம் சுவிஸ் நாட்டில் அங்கீகாரத்துடன் செயற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே மக்களவையின் நோக்கம் என்ன? இந்த மக்களவையினூடாக நாம் எதிர்காலத்தில் எமது சமூக, பொருளாதார, அரசியல் விடயங்களை காத்திரமாக முன்னெடுக்க முடியும். தமிழரின் அங்கீகாரம் பெற்ற குரலாக மக்களவை எதிர்காலத்தில் ஒலிக்கும். இதை நாம் ஜனநாயக ரீதியில் கட்டியெழுப்புவதால் இந்நாட்டு மக்களாலும் இது வரவேற்கப்படும். இம்மக்களவையால் தாயகத்தின் முன்னேற்றத்திற்குமான வேலை திட்டங்களையும் ஆணித்தரமாக முன்னெடுக்க முடியும். இதற்கேற்ற வகையில் மக்களவையின் தலைமை பொறுப்பு 7 நபர்களிடம் 6 முக்கிய துறைகளை அடிப்படையாக வைத்து கையளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் உள்நாட்டு விவகாரம், வெளிநாட்டு விவகாரம், நிதி, கலாச்சாரம், சமூகவியல் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. 7வது நபர் சகல துறைகளினதும் செயற்பாட்டை ஒருங்கிணைக்கும் தலைமை பொறுப்பை ஒருவரிடம் வகிப்பார். மக்களவையில் யார் பங்கு பெற்றலாம்? மக்களவை என்பது முன்னரே சொல்லப்பட்டது போல் மக்களால் மக்களிற்காக உருவாக்கப்படும் ஒரு அமைப்பாகும். இதில் மக்கள் யாரையும் தெரிவு செய்து அனுப்பலாம். வேட்பாளர்களுக்கான நிபந்தனைகள் எமது இணையதளத்தில் விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த மக்களவையை சுவிஸில் முன்னெடுப்பது யார்? சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையில் மக்களவையானது 2ஆம் தலைமுறையினரால் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கு அடித்தளமாக கடந்த தை மாதம் நடைபெற்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீதான மீள் வாக்கெடுப்பு திகழ்கின்றது. எமக்கு பின்னால் பல தமிழர் அமைப்புகள் உந்து சக்தியாக நிற்கின்றன. எமது இந்த விளக்க உரை உங்கள் கேள்விகளுக்கான பதிலை தந்திருக்கும் என நம்புகின்றோம். இருந்தும் உங்களுக்கு மேலும் கேள்விகள் எழும் பட்சத்தில் எம்முடன் தொடர்பு கொள்ளவும். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். நன்றி, வணக்கம்.